வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் ஒரு பக்கம் ஜாமீன் ஆர்டர் வாங்கின்னு வராருங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, விஜய் நிரபராதி, விஜய் மேலே எந்த ஒரு கொலைப்பலியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் கேட்டால் நம்ம தீபிகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோ சார் நீங்கள் வாங்கிட்டு வந்தது எல்லாமே வாஸ்தவம் தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. இருந்தாலும் அவருக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது. ஏன்னா அவரை வெளியே விட்டால் அவர் மேலே தப்பே இல்லைனாலும் அவர் ஒரு வேளை தவறு செஞ்சுருந்தால் அந்த ஆதாரத்தை எல்லாமே ஒரு பக்கம் அவர் அழிச்சிருவார். அதனால் அவரை வெளியே விட முடியாது. ஸ்ட்ராங்கான ஒரு அப்பீல் வச்சுட்டு இருக்காரு ஆப்போசிட் லாயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆப்போசிட்டா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ராஜேஸ்வரி தான் அங்கே அந்த இடத்துல வந்து நின்று இருக்காங்க. மாசா கிளாஸா ராஜேஸ்வரி வந்த உடனே, இதோ பாருங்க என்னோட தம்பி இல்லை அவன் தம்பியோட பொண்டாட்டி, அதாவது மல்லி தான் இதை பண்ணியிருப்பான், என் தம்பி கூட பண்ணியிருக்க மாட்டான். மல்லி மாட்டணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆதாரமெல்லாம் இருக்கணும். என் தம்பி வெளியே விட்டால் ஆதாரம் எல்லாமே அழிச்சிருவான் மல்லியை காப்பாற்றுறதுக்கோசரம். அதுக்கப்புறம் ஜென்மத்திலேயே மல்லியை ஜெயிலில் போட முடியாது. மல்லி பண்ண தப்புக்கான தண்டனை அவருக்கு கிடைக்காமே போயிடும். அதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ, உங்களுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கணுமா, இல்லை மல்லியை தான் நீங்கள் டார்கெட் பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா கேட்குறாங்க. உடனே அப்படிக்கு தான் நீங்கள் வச்சுக்கோங்க, மல்லி தப்பு செஞ்சுருக்கா, அதனால நான் கார்னர் பண்ணுறேன். மல்லி தானே அந்த இடத்துக்கு போனால் சுடர் மேலே அவள் தான் ரொம்பவே ஆவேசத்தில் இருந்தா, கோவல் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு நிஷாவும் உருந்தோடையாக இருக்கிறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு கதிரேசனுக்கு கோவம் வந்துடுது. என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது. இந்த இடத்துல நம்ம நிஷாவை பொறுத்த வரைக்கும் தான் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் முட்டாளாக இருக்கோன்றத இந்த இடத்துல நம்ம காட்டிக்கூடாது. அழகாக இந்த இடத்துல நைஸாக நழுவின்னு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா இவங்களது 50 லட்சம் வேற அங்கே மாட்டின்னு இருக்குது. அந்த 50 லட்சம் விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அந்த காசு எப்படி வந்துச்சு, எதில் வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, உங்களுக்கு எப்படி இவ்வளோ இன்கம் கிடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எழப்படும். அந்த இடத்துல இவங்களை மாட்டின்னு ஒரு பக்கம் திருன்னு முழிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் தள்ளப்படுவாங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய முடியாமல் போயிடும். இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விளையணும்னு ஒரு முடிவு எடுத்து தீபிகா கிட்ட பேசிட்டு போகிறாங்க. தீபிகா இருந்து நம்ம விஜய் கிட்ட, இதோ பாருங்க விஜய், நீங்கள் எதுக்காக கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல மனசு, உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது என்னடா ஒரு ஆச்சரியமா இருக்குது, தீபிகாவுக்கு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட ஆமாங்க, தீபிகாவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்காரு நம்ம விஜய். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் சோகத்தோடு இருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களும் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் வெக்ஸ் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு வெக்ஸ் ஆகி நொந்து நூடுல்ஸ் ஆகி வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு கதறி தேம்பி வெம்பி நொந்து அழுந்துன்னு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் இப்போயாவது எப்படின்னா வெளியே வந்துடும், ஜாமீன் ஆர்டர் வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கதிரேசன் காலில் விழுந்து, எப்படியோ என் புருஷனை காப்பாற்ற போறீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஒரு பக்கம் வணங்குறாங்க. உடனே என்னதான் காலில் விழுந்தாலும் கையில் விழுந்தாலும் இப்போ நடந்தது ஒன்றே, இப்போ என்னடா பண்ணுறது, இதுக்கு வேறு வழியே இல்லையா, நாம ஒன்று நினச்சா இது ஒன்று நடக்குது, கடவுளே என்னடா இது கொடுமை, நமக்கு மட்டும் கொடுமை மேலே கொடுமை வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம என்னடா தப்பு செஞ்சோம் வாழ்க்கையில், தவறு எதனா செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, தப்பே எதுவும் செய்யாமல் நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கலில் சீரழிஞ்சுன்னு போயின்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கதறி தேம்பி வெம்பி நொந்து நூடுல்ஸ் ஆகி அழுதுன்னு இருக்காங்க. அதை பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. சரி என்னங்க பண்ணுறது, நடக்கிறதா நடக்கும், அதனால் நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை பற்றி நம்ம யோசிச்சு நம்ம அடுத்தடுத்து நம்ம க்ரோத் பண்ணி போயினே இருக்கணும். அதை விட்டு தேவையில்லாமல் இதை பற்றி யோசிச்சு இருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வெண்பா குட்டி கிட்ட பேசுனுங்க. வெண்பா குட்டி இருந்து, மல்லியம்மா டாடா வரலையா, டாடா இல்லாமல் என்னால் சாப்பிட முடியல, டாடா இல்லாமல் ஸ்கூலுக்கு போக முடியல, ஸ்கூலுக்கு போனால் உங்கள் அப்பா ஒரு கொலகாரன் எல்லாரும் என்ன ரொம்பவே இது பண்ணுறாங்க, என்னால் இருக்க முடியல, எனக்கு மனசே கஷ்டமாக இருக்கு, எனக்கு அழுகழுகையா வருதுமா மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க வெண்பா குட்டி. உடனே நம்ம மல்லி இருக்குன்னு ஆறுதல் சொல்றாங்க. இதோ பார், உங்க அப்பா என்னைக்குமே எந்த ஒரு தப்பும் செஞ்சிருக்க மாட்டாரு, உங்க அப்பா அந்த மாதிரி தப்பு செய்யற ஆளும் இல்லை, யாரு என்ன வேணாலும் சொல்லிட்டு அதை பத்தி நீ கவலைப்படாத, உன்னோட மனசுக்குள்ள இந்த விஷயத்தை மட்டும் நல்லா திங்க் பண்ணிக்க, உங்க அப்பா நல்லவர் அப்படின்னு எனக்கு தெரியும். எங்க டாடா பத்தி, எங்க டாடா யாருக்கும் சின்ன எறும்பு கூட அவரு தீங்கு நினைக்காதவர், அந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருப்பான்றதை என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை சொல்றாங்க. அதே சமயத்தில் நம்ம கதிரேசன் வந்து, மல்லி இது எல்லாமே உன்னால் ஆனதுதான், நீ ஒழுங்கா அந்த சுடரை போய் அழிச்சிட்டு வராமல் இருந்தால் அந்த பிரச்சனை இருந்துக்காது. நான் வந்து அது உண்மையான ரேணுகாவாக இருக்கும், விஜய் கூட சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் தான் நான் போனேன். ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரி நடக்கும், அவள் வந்து உண்மையான ரேணுகா இல்லை சுடர் அப்படின்ற விஷயம் எனக்கு மட்டும் எப்படி தெரிய வரும், உனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட நீ தெரியாத மாதிரி நடிச்சிருப்பேன், உன்னை பற்றி நல்லா தெரியும், நீ கேடி பில்லா கில்லாடி ரங்கா, உனக்கு மனசுக்குள்ளவே எல்லாம் பூட்டி வச்சு நீ ஒரு பக்கம் எப்படியாவது எல்லாரையும் அழிச்சிடணும்னு சொல்லிட்டு ஆணவத்திலே அவங்க இடத்துல சுற்றி வந்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது, எந்த பக்கம் போனாலும் நம்மளே ஒரு பக்கம் கார்னர் பண்ணுறாங்க, நம்ம என்னடா தப்பு பண்ணோம் வாழ்க்கையில், எந்த ஒரு தப்பும் பண்ணாத நம்மளை பிடிச்சின்னு இப்படி பண்ணிப்பா அப்படி பண்ணிப்பான்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறது, பதில் எதாவது நம்ம கிட்ட இருக்கா, எந்த ஒரு பதிலும் இல்லை. எல்லாரும் நம்மளை ஒரு பக்கம் கார்னர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே இவங்க கிட்ட பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை யோசிச்சு நம்ம அடுத்தடுத்து தான் முடிவெடுத்தாகணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவன் அப்படியே சும்மா மாசா கெத்தா சீனா ஒரு பக்கம் இருக்கா பற்றி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு தான் இருக்குது.
காத்திருக்கிறதுல சுகமே ஒரு தனி சுகம் தாங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காத்திருப்பு ஒரு பக்கம் அதிகமாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஒரு பக்கம் குரோத் ஆகி போயிட்டே தான் இருக்கும். பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் குரோத் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இதெல்லாம் இதோட நம்ம விட்டுருணுங்க. இதை பற்றி இனிமேல் நம்ம கலந்துரையாடலே பண்ணக்கூடாது. இப்போ என்னத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வெளியே வருவாரா வரமாட்டாரா, கதிரேசன் மூலமாக உதவியாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, இப்போ புதுசாக வந்துக்கிறாங்களே தீபிகா, அவங்களோட கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க ரொம்ப நல்லவங்க தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் நேர்மையானவங்க. சந்திரகாந்த் இதுக்கு முன்னாடி ரோஜா சரியில் சந்திரகாந்தா இருந்தாங்களா, அவங்கள நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. அந்த சந்திரகாந்தாவை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி தான் இருக்காங்க. சந்திரகாந்தா எப்படியோ அந்த கேரக்டர் எல்லாமே ஆட்டிடியூட் எல்லாமே அதே போல தாங்க. ஒருத்தர் மேலே அபாண்டமாக பழிப்பட மாட்டாங்க, ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கோசரம் எந்த எல்லைக்கும் போவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு படைச்சது அவங்க. அதனால் அவங்கக்கிட்ட நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க எல்லாமே ஒரு பக்கம் கரெக்டாக பார்த்து பண்ணி என்னென்ன பண்ணோம் அப்படின்ற எல்லா விஷயமும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்க விஷயத்தில் நம்ம எந்த ஒரு கவலையும் படவும் ஆனால் டோன்ட் வெரி, டோன்ட் கவலை, டோன்ட் ஃபீல் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருக. நல்லா growth.